தொண்டு மூலமாக அவருக்கு கிடைத்த பரிசு என்று நான் சொல்வேன். அவரை அழைக்கும் அனைவரும் அவரை அழைப்பது ஐயா என்று, அந்த ஐயா என்று கூப்பிடுவதே அவருக்கு ஒரு பெருமை. அந்த ஐயாவிற்கு, சந்திரசேகர் ஐயாவிற்கு நம் தமிழ்ச்சங்கம் மூலமாக இந்த கௌரவிப்பை கொடுப்பது தமிழ்ச்சங்கத்து உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்வோடு செய்கிறோம். தற்பொழுது இங்கு அவையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ்ச்சங்க தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் அனைவரும் இங்கு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திருமதி சௌமியா வெங்கடேஷ், திரு ரவி வேலு, திரு ஆனந்த் ராகவன், திரு சேசுராஜ் செபாஸ்டியன், திரு கல்பனா பாஸ்கரன், திரு ஜெயபாலன், வேறு யாராவது தமிழ்ச்சங்க முன்னாள் தலைவர்கள் இந்த அவையிலே அமர்ந்திருந்தால் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நம் குழந்தைகள் அவர்களுடைய தாத்தா பாட்டிகளோடு உரையாட முடியாத ஒரு நிலையை பார்க்கும்போது, ஒரு தொழில் ஆசிரியர் என்ற முறையில் ஒரு தமிழ் பள்ளியை கண்டிப்பாக இங்கே துவங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அதை செய்ய காத்திருக்கும் பொழுது என்னோடு சில பேர் தோல் கொடுத்தனர். இது ஒருவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு வழியாக இல்லாமல் ஒரு குழுவாக டீம் என்பதை வேகமாக சொல்லும்போது டீம் என்று ஒழிப்பதல்லவா, அதாவது தமிழ் வளர் மன்றம், அது டீம். இன்று வரை இந்த பள்ளியை ஒரு டீமாக நாங்கள் நடத்தி கொண்டுள்ளோம். எனவே இந்த ரெகக்னிஷனும், இந்த பரிசும், இந்த ஒரு அருமையான நிகழ்வும் என்னுடைய பள்ளியிலே வந்து தங்களை இணைத்துக் கொண்டுள்ள அனைத்து பெற்றோர்களையுமே சாரும். அவர்களின்றி இந்த பள்ளி இல்லை. ஆகவே இந்த இந்த ஒரு சான்றிதழை, இந்த சான்று கட்டணத்தை அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்று வரை இந்த பள்ளிக்காரர் பல பேர் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எந்த விதமான எதிர்நோக்கும் இன்றி இதற்காக செலவழித்துள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஒருவரையோ இருவரையோ இங்கு குறிப்பிட்டு சொல்ல நேர்ந்தால் மற்றவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். ஆகவே என்னுடைய பள்ளியில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆகிய அனைவரும் இந்த நேரத்தில், இந்த அருமையான தருணத்தில் நினைவு கூர்ந்து அவர்களை நான் இன்று வரை 15 வருடமாக இந்த பள்ளி அருமையாக நிகழ்ந்து வர காரணமாக இருப்பதற்காக அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு, அதே நேரத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரங்களில் வீட்டுக்கு கூட செல்லாமல் நேராக பள்ளிக்கு சென்றுள்ளேன். அதை பொறுத்து கொண்டு என்னோட இன்று வரை கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய
சேகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தை என்றுமே நினைத்துக் கொள்வேன். இன்னும் பல குழந்தைகள் எங்களோடு இணைந்து தமிழ் படிக்க வாருங்கள். அது மட்டுமின்றி இந்த பணியை உங்களுடைய பணியாக நினைத்துக் கொண்டு அனைவரும் இதற்கு பேராதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சோமசுந்தரம் ராமசுவாமி இன்னொரு தமிழ் பள்ளியினுடைய அமைப்பாளராக இங்கு கிளிஃப்லண்ட் ஏரியாவில் சேவை செய்து கொண்டுள்ளார். எழுத்தறிவித்தவன் இறைவனாக அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஊரில் 1க்கு